பற்றி சூப்பராக இருக்குது. 12 years கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்குமே தேட்டரில் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி 11 தடவை பார்த்துருக்கேன். 12th டைம் இது படம் ரிலீஸ் ஆனப்போ 2014 ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமில் காலேஜ் டைமில் இப்போ ஞாபகம் வந்திருக்கு. இதை பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. 2 தடவை போட்டாங்களா? ஆமாம், செல்ஃபி சாங் 2 தடவை போட்டாங்க. அப்படிங்களா? டான்ஸ் பண்ணீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. கமலானாலே எப்பயுமே அந்த இது இருந்துட்டு அந்த வைப் எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய ரீரிலீஸ் படம் இங்கே வந்து பார்த்துருக்கேன். அஞ்சான் இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கேன். நாயகன் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ ரீரிலீஸ் நானே இங்கே வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த ஜனநாயகன் தான் வெயிட்டிங்க. January 9th ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இதை வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவாக ரொம்ப வெயிட் பண்ணுறோம் இந்த படத்துக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கத்தி டைலாக் அது ஐம் வெயிட்டிங் டைலாக் ரொம்ப பிடிக்கும். அது படமே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அது விஜய் படத்தில் இது ஒரு பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம். அது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச படம் இது. அதான் இந்த படம் தான் நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப ஹையஸ்ட்டாக பார்த்துருக்கேன். 12 தடவை தேட்டரில் பார்த்துருக்கேன் இந்த படம் தான். 12 தடவை. இது வந்து 12வது தடவை ஆன் பண்ணிட்டேன். அதை 12 டைம் பார்த்துருக்கேன் தேட்டரில். ஒரு 11 டைம்ஸ் பார்த்தேன். அதை அதிகமாக பார்த்து இந்த 2 படம் தான் அதிகமாக பார்த்தேன். ஆமாம், விஜய் நான் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்தாலும் லீவ் போட்டு போய் பார்த்துருவேன். ஃபஸ்ட் ஷோ ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு போய் பார்த்துருவேன். படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் டிஎம்கே வச்சு செஞ்சிருப்பாரு. 2G ஸ்பெக்ட்ரம் 2G பற்றிலாம் பேசியிருப்பாரு. ஆமாம். அது ரொம்ப நல்லா இருந்தது. அது இப்போ புதுசாக இப்போ வர அடுத்து பாலிடிக்ஸில் இறங்கியிருக்காரு. அதுவும் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சா? இப்போ கனெக்ட் ஆகுது அது அப்போயும் கனெக்ட் ஆச்சு. அது அப்பயும் கனெக்ட் ஆச்சு, இப்போயும் கனெக்ட் ஆகுது. அது ரொம்ப இதுவாக இருக்குது. ஒரு சினிமா விட்டு போகிறாருன்றது ஒரு மனசில் ஒரு வருத்தம் இருந்தாலும் பட் ஸ்டில் சந்தோஷமாக இருக்குது. ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம். ஒரு பொலிட்டிஷியனாகவும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆக்டராகவும் நான் என்றைக்குமே வந்து விஜய் ஃபேனுன்றதில் ஒரு பெருமையாக சொல்கிறேன். நான் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.